ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஓதவண்ணன். ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓதவண்ணன் என்று ராமனின் பெருமையை கூறுகிறார் திருப்பாணாழ்வார். இதை சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை, ராவணனை தன்னுடைய ஒப்பற்ற ஒரு நெருப்பைப் போன்ற அம்பால் அழித்தான் ராமன். அவனே அரங்கநாதனாக திருவரங்கத்தில் எழுந்தருளி இருக்கிறான். அவன் கடல் போன்ற அழகிய திருமேனியை உடையவன். அந்த அழகைக் காட்டி தன் அடியார்களை மயக்குபவன். இவ்வாறு விரோதிகளிடம் தன் வீரத்தையும் அடியார்களிடம் தன் அழகையும் காட்டுபவன் எம்பெருமான் என்று விளக்குகிறார். கார் ஓத வண்ணன் படைத்த மயக்கு என்று பொய்கையாழ்வார், மேகம் போலவும் கடல் போலவும் திருமேனி நிறம் கொண்டவனான எம்பெருமான் தன்னிடம் அன்பற்றவர்கள் தன்னை நெருங்கக் கூடாது என்பதற்காக அவர்கள் அறிவை மயக்கவே மற்ற தெய்வங்களை படைத்தான் என்கிறார். அடல் ஓத வண்ணன் என்று நெருங்கிய அலைகளை உடைய கடல் தன்னிடம் வருபவர்களை மோதி மூழ்கடிக்கும். கடல் போன்ற திருமேனி நிறமுடைய எம்பெருமானும் தன்னிடம் வருபவர்களை தன் அழகில் மூழ்கி அனுபவிக்கும்படி செய்பவன் என்கிறார். வீங்கோத வண்ணர் விரல் என்று அலைவீசும் கடல் போன்ற திருமேனி நிறம் கொண்ட எம்பெருமானின் கைவிரல்களில் தழும்பு இருக்கிறது என்கிறார். எதனால் தழும்பு ஏற்பட்டதென்னில், ராமனாக சார்ங்கவில்லை பிடித்ததனால் ஏற்பட்ட தழும்பு. நரசிம்மனாக இரணியனை நகங்களால் கிழித்தபோது ஏற்பட்ட தழும்பு என்கிறார். ஓங்கோத வண்ணா என்று அலைகள் பொங்கும் கடல் போன்ற திருமேனி நிறமுடையவன் கண்ணன் என்கிறார். நின்றதுவும் வேங்கடமே பேரோத வண்ணர் என்று பெரிய கடல் போன்ற திருமேனி நிறமுடைய எம்பெருமான் எப்போதும் எழுந்தருளியிருப்பது திருவேங்கடத்தில் என்கிறார். மாலோத வண்ணர் மனம் என்று பெரிய கடல் போன்ற திருமேனி நிறமுடைய எம்பெருமானுடைய மனம் எப்போதும் ஸ்ரீதேவி தாயாரிடமே காதலுடன் ஈடுபடுகிறது என்கிறார் பொய்கையாழ்வார். காரோத வண்ணன் கழல் என்று கருங்கடல் வண்ணனான எம்பெருமானுடைய திருவடிகளை காண்பதற்கான வழி அவனுடைய திருநாமங்களை ஓதுவதே என்கிறார் பூதத்தாழ்வார். தேங்கோத வண்ணன் வருநரகம் தீர்க்கும் மருந்து என்று நிறைந்த கடல் போன்ற திருமேனி வடிவழகை உடைய சர்வேஸ்வரனே நம்மை நரகத்திற்கு செல்லாமல் காக்கும் மருந்தாவான் என்கிறார் பேயாழ்வார். காண்பரே நாள்தோறும் பைங்கோத வண்ணன் படி என்று புலனடக்கத்தோடு எப்போதும் எம்பெருமானை தியானிக்கும் ஞானிகள் எம்பெருமானுடைய தன்மைகளை எப்போதும் காண்பார்கள் என்கிறார் பேயாழ்வார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.